ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் நம்மளோட பூர்ணிமா பண்ண ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பார்த்து நெட்டிசன்கள் பெரிய லெவலில் அவங்கள பாராட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்து வளர்ந்த தோனி, சச்சின் இவங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் என்னங்க இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. நேற்று மணி அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த ரேபிட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளானுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி அந்த ரேபிட்டுமே எடுத்ததுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க ரேபிட்டை நம்மளோட மணி கிட்ட கொடுத்தாகணும். டக்குன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு துப்பி அதை வந்து நம்மளோட மணிக்கிட்ட தூக்கி போட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து நெட்டிசன்கள்லாம் வந்து அடே வா சமாப்பா அப்படின்னு சொல்லி கைத்தட்டி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இதெல்லாம் எங்கள் கமல் சார் பார்த்து கேட்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை 1 hour எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 1 hour எபிசோடில் ஒன்று டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னாலே அது கமல் சார் வந்து கேட்க போகிறார் வீக்கெண்டில் அப்படின்னா மட்டும்தான் அதை 1 hour எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து அதை அப்படியே வந்து தூக்கி எடுத்து போட்டுருவாங்க. இதை வந்து கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்மளோட மேக் ஷோர் கண்டிப்பாக அவர் வந்து கேட்க போகிறாரு அப்படின்றது தான் அர்த்தம். பல நெட்டிசன்கள் இதை ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னப்பா, இதுதான் கற்றுக்கணும்ப்பா இதை பார்த்து அப்படின்ற மாதிரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷ்ணுவை நிறைய பேர் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஷ்ணு கூட தான் ஒரு வாட்டி வந்து காரி துப்புனாரு அப்படின்னு சொல்லும்போது அவரது பொம்மை டாஸ்கில் நம்மளோட விக்ரம் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணார். இந்த மாதிரி வந்து நீங்கள் துப்பணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக விஷ்ணு வந்து பண்ணார். அவராக வந்து செல்ஃபாக பண்ணலை. பட் நம்ம பூர்ணிமா பண்ணதும் விஷ்ணு பண்ணதும் ஒன்றும் கிடையாது. பூர்ணிமா பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோத்துட்டோமே, அடுத்தவங்களுக்கு இது ஜெயிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வன்மத்தில் அவங்க மனசுலேருந்து எடுத்து காரி துப்புனாங்க. அதையுமே வந்து நான்லாம் துப்பி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசித்ரா மேடம்கிட்ட சொல்லி அவங்களுமே சிரிச்சிட்டு வேறு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. பட் விஷ்ணு பண்ணது வேறு. ஸோ இது ரெண்டுத்தையுமே போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படின்றது தான் எங்களோட தரப்பாக இருக்குது. பூர்ணிமா ஆல்ரெடி வந்து செம்ம அடிகள் வாங்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இப்போ இந்த அடிகளும் சேர்ந்து வாங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ் பபி. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.